பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாக அறிந்து பொத்தோடு சடம் துக்காதி பொருந்த வேதங்களான குத்திர பஞ்ச கோஷம் குகை விட்டு வெளியில் ஆவாய். சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாக அறிந்து பொத்தோடு சடம் துக்க ஆதி பொருந்து வேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். இப்ப இந்த இடத்துல முதல் 3 வார்த்தைகளை பார்த்தோம் என்றால் சத்து சித்து ஆனந்தம். சத்தோடு சித்து ஆனந்தம் என்ன 3 ஒன்றாக சேர்த்து கொண்டால் சச்சிதானந்தம் என்று நாம் சொல்லக்கூடிய அதே வாக்கியம்தான் இங்க பதம் தான் இது. சத்து சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 வார்த்தைகள் பயன்படுத்துறார். இந்த 10 வார்த்தைகளும் நீ அதுவாக இருக்கிறாய் என்று அறிந்து புரிந்து கொள் அப்படின்னு இங்க முடிக்கிறார். அப்ப சச்சிதானந்தம் என்றால் என்ன? முதல் கேள்வி நமக்கு அதுக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சத்து என்றால் என்ன? சத்து என்றால் இருப்பு உணர்வு. உணர்வு இருக்கின்ற உணர்வு. நாம தத்துவத்துல பார்த்திருப்போம் 3 காலத்திலும் எது இருக்கின்றதோ 3 காலத்திற்கு அப்பாற்பட்டும் எது இருக்கின்றதோ அது சத்தாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்படின்னா என்னன்னா காலத்ரய அபிதிஷ்டதி சத் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். புரியுதா இல்லைங்களா? முக்காலங்களில் உள்ளதுவே சத்து ஆகும். 3 காலங்கள் என்றால் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களிலும் இருக்கின்றது. அப்ப எது இருக்கும் 3 காலங்களில் அப்படி என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்ப 3 காலத்துல மாறுபடுவது சத்தாகுமா? எவையெல்லாம் இந்த 3 காலங்களில் மாறுபாட்டுக்கு உடைகிறதோ மாறுபாடு அடைகின்றதோ அவை அனைத்தும் சத்து கிடையாது. எவை மாற்றப்பட முடியாததோ மாறாமல் எது இருக்கின்றதோ எது இருப்பு உணர்வாக இருக்கின்றதோ அனைத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ அவை அதை நாம் சத்து என்று சொல்லுகின்றோம். அப்ப நம்ம இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட புத்தியை கொஞ்சம் நம்ம பயன்படுத்தி இப்போ 3 காலம் அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வச்சு உங்களுடைய மனசுல நீங்க கான்டம்ப்ளேட் பண்ணுங்க. எதை இப்ப சத்துன்னு சொல்றாரு இருப்பு உணர்வுனா எதை இருப்பு உணர்வுன்னு நம்ம கூறுகிறோம்? 3 காலத்திலும் இருப்பதுன்னா எது 3 காலத்துல இருக்குது? அப்ப எதெல்லாம் அழியுது, எதெல்லாம் இந்த காலத்துக்கு உட்பட்டு அழிகிறதோ அதையெல்லாம் நாம கான்டம்ப்ளேட் பண்ணி இதெல்லாம் அழிகிறது என்றால் இதெல்லாம் நம்ம நேர்த்தி செய்து விட்டு இது போக எது எஞ்சி இருக்கிறது என்று நம்மால் உணரப்பட வேண்டும் அல்லது நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை நம்மளுடைய மனசுல நாம் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். மாயையினால் நீக்கப்பட முடியாதது, ஆவரணத்தினால் மறைக்க முடியாதது, விக்ஷேபத்தினாலும் எது மறைக்க முடியாதது,
மாயையோடு இருந்தாலும் அது அதுவாகவே இருப்பது. இப்படி பல வாக்கியங்களின் மூலியமாக நாம் சத்தை நாம் விளக்க முடியும். அழகாக சொல்றாங்க, அறிவால் நீக்க முடியாதது, அறிவாக எது இருப்பது, அழிவில்லாதது எதுவோ, ஆதாரமாக அனைத்திற்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ, எதை நீக்கினாலும் இதை நீக்க முடியாத ஒன்று எது மிஞ்சி இருக்கின்றதோ அதை நாம் சத்தாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சத்து. உணர்பவைகள் அனைத்திற்கும், உணரப்படுகின்ற பொருள்கள் அனைத்திற்கும் எது உணர்கிறதோ அந்த உணர்வுக்கு பேர் தான் சத்து. சிம்பிளான வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிறது மூன்று காலத்திலும் அழியாதது. அப்ப பிரம்மதேவன் வரைக்கும் நம்ம காலத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஏன்னா பிரம்மாவிற்கு வயது இருக்கிறது 100 கல்பமா. கல்பம் ஒரு பிரம்மாவுடைய வயது. அப்ப பிரம்மாவால் படைக்கப்பட்டதாக நாம் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள், மேலேழு லோகங்கள், கீழேழு லோகங்கள், இந்த பிரபஞ்சங்கள், இந்த ஸ்தூல பிரபஞ்சங்கள், சூட்சம பிரபஞ்சங்கள், எதுவெல்லாம் நம்மால் பார்க்கப்பட்டு உணரப்படுகின்ற ஒரு பொருளாக வெளிய வஸ்துவாக இருக்கின்றதோ அதை அனுபவிப்பதற்கு, பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இவை அனைத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும், இவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதுதான் முக்கியம். இங்க 3 காலத்திலும் மாறாமல் அது அதுவாகவே இருப்பு உணர்வு, இருப்பு என்ற இருக்கிறேன், இருப்பு அப்படின்ற உணர்வாக மட்டுமே எது இருக்கிறதோ அது சத்து. சத்து என்றால் ஆத்மா என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், பிரம்மம் என்று எடுத்துக்கொள்ளலாம், சைத்தன்யம் என்று எல்லாம் ஒரே வேற வேற பத சொற்கள் தானே தவிர அர்த்தம் ஒன்றுதான். அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, எதுவெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறதோ மாறுவது அனைத்தும் அதுவாக இருக்க முடியாது, சத்தாக இருக்க முடியாது. அப்ப மாறுவதெல்லாம் எதுவென்று நாம் கான்டம்ப்ளேட் பண்ணும் போதுதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் காலநிலை மாறுது, ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் மாறுது, குளிர் வருது, வெப்பம் வருது, ஒரு செடி வளருது, திருப்பி இறக்குது, வெளியில இருக்கக்கூடிய அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்குள்ள நம்ம உடல்லையும் ஒவ்வொரு நாளும் மாறுதல் உட்பட்டு கொண்டே இருக்கிறது. நம் மனமும் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. நம் புத்தியும் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. புத்தியும் ஒரே நிலையான புத்தியாக இருப்பதில்லை, புத்தி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப எதுவெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கின்றதோ அந்த மாற்றத்துக்கு உட்பட்டது அனைத்துமே காலத்திற்கு உட்பட்டதுதான், காலதேவனுக்குள் உட்பட்டதுதான். அது இறந்த காலமா இருக்கும், நிகழ்காலமா இருக்கும், எதிர்காலமாக இருக்கட்டும். 3 காலத்திற்குள் எது உட்பட்டு இருக்கின்றதோ, எது பிறக்கின்றதோ அது அழிகிறது, எது உருவாக்கப்படுகின்றதோ அது அழிகின்றது, எது மாற்றத்திற்கு வருகின்றதோ அது எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது தொடர்ந்து வெவ்வேறு விதமான தொடர்ச்சியான மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தில் எது மாறாமல் இருக்கின்றது அப்படிங்கிற கொஸ்டின் தான் வருதுங்க. அப்ப மாறாமல் இருக்கின்ற இருப்பு என்ற ஒரு உணர்வு, அந்த இருப்பு என்ற உணர்வைத்தான் சத்து என்று நாம் சொல்லுகின்றோம். சத்து என்ற உணர்வை சத்து என்ற உணர்வுக்கு அழிவு கிடையாது, காலத்திற்கு உட்பட்டது கிடையாது, அனைத்து காலத்திற்கும் ஆதாரமாகவும் 3 காலத்திலும் அது அதுவாகவே இருக்கின்றது, மாற்றம் அடையாமல். அப்படிப்பட்ட ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால அதை என்ன பண்ண முடியணும், புரிந்து கொள்வதற்கோ அதனுடைய சத்தியத்தை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்ப அப்படி இதெல்லாம் எதுவானா நமக்கு வெளியே ஏதோ ஒரு வஸ்து பொருள் இருப்பது போல நினைக்க கூடாது. நான் என்று நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல, ஐ ஆம், நான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குல்ல. இந்த நான் என்ற நான் இருக்கிறேன். 5 வயதில் நீங்கள் இருந்தீர்களால் நான் இருக்கிறேன், 10 வயதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நான் இருக்கிறேன், 20 வயதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இருக்கிறீர்கள், இப்பொழுது இருக்கிறீர்கள் என்றால் இருக்கிறீர்கள், நாளை இருப்பீர்கள் என்றால் இருப்பேன், இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து இருப்பீர்களா என்றால் கேட்டால் நீங்கள் யோசிப்பீங்க, 50 வருடம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலையே. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, 50 வருடம் கழிச்சு நீங்க இருப்பீர்களா என்று கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் உடலோடு சம்பந்தப்பட்டு எனக்கு உடல் இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே, நான் எப்படி இருப்பேன்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் சரீரத்தை அபிமானம் செய்து கொண்டு நான் இருக்க மாட்டேன், இருப்பேனா என்று தெரியவில்லை என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தீர்களா என்று கேட்கும்போது சரீரம் இருந்தது, பார்த்தீர்களை வைத்து சொல்லு, நான் அந்த இருப்பை கேட்கவில்லை. சரீரம் இன்று இருக்கிறது, அது மாறுதல் அடைகிறது. சரீரம் மாறுதல் அடைந்தாலும் இருந்தாலும் அழிந்தாலும் அதனுள்
இருக்கின்ற நான் என்ற உணர்வுக்கு அழிவு கிடையாது, அது மாறுதல் அடைவதும் கிடையாது. 50 வருடங்கள் கழித்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இருப்பேன். எப்படி இருப்பேன் என்றால் இருப்பாகவே இருப்பேன். அப்பொழுது எந்த மாதிரியான இருப்பு இருக்கிறதோ அந்த இருப்பில் இருப்பேன். சரீரங்களோடு சேர்ந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்ல வெறும் இருப்பு உணர்வாக மட்டுமே சைத்தன்ய உணர்வாக மட்டுமே ஒளிரலாம், சுயம் பிரகாச ஜோதியாக மட்டுமே இருக்கலாம். எப்படி இருப்பேன், அவ்வளவுதான். அப்ப உங்களுடைய இருப்பு உணர்வுக்கு அழிவு கிடையாது. தண்டவாளம் இருக்குது, தண்டவாளத்து மேல வெவ்வேறு ட்ரெயின் போயிட்டே இருக்கலாம். தண்டவாளம்னு ஒரு ஓடாத ஒரு நிலையான ஒன்று இருந்தால்தான் அதன் மீது நிலையற்ற தன்மைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மாறாத ஒன்றின் மேல்தான் பல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ராட்டனம் சுத்துது, ராட்டனத்துக்கு நடுவுல ஒரு ஆக்சல் இருக்கும், ஒரு ராடு இருக்கும். அந்த ராடு சுத்தாது. அந்த ராடு இருந்தாதான் மொத்த ராட்டனமும் அதை சார்ந்து என்ன பண்ண முடியும், சுத்த முடியும். அப்ப ஓடாத அசையாத ஒரு தண்டவாளம் இருந்தாதான் அதன் மேல் அசைகின்ற ஓடுகின்ற பல ரயில் பட்டிகள் செல்கின்றன. அதுபோல நமக்குள் நீங்கள் பேசுகிறீர்கள், கேட்கிறீர்கள், தூங்குகிறீர்கள், என்ன விஷயங்கள் எல்லாம் வெளியில சரீரத்தை பயன்படுத்தி வெளி உலகத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற அனைத்துக்கும் இவையெல்லாம் மாற்றம் அடைகிறது, மாறுதல் அடைகிறது என்றால் இதனுள் ஏதோ ஒன்று மாறாத சத்தியம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த மாறாத சத்தியத்தை நாம் என்று உணர வேண்டும். அதற்கு பேர் தான் சத்து. ஆஸ் பர் சயின்ஸை நீங்க எடுத்துக்கிட்டா கூட கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா, ஏதாவது அன்சேஞ்ச் பார்ட்டிகல்ஸ் இருந்தாதான் அதனோட சேஞ்சுங்கிறது ஒண்ணு நடக்கும். அப்படின்னா நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறேன், என்னோட குணாதிசயங்கள் மாறுது, என்ன எல்லாமே மாறுறேன்னா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறாம இருந்தா மட்டும்தான் வெளியில இத்தனை விதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்குள்ள ரொம்ப தெளிவா இருந்து, அப்ப எனக்குள்ள அந்த மாறாத ஒன்றை நானாக உணர வேண்டும். அதற்கு பேர் தான் சத்து. அதனை ஆவரணத்தால் நீக்க முடியாது, மறைக்க முடியாது, மாயையினாலும் மறைக்க முடியாது. மாயையினால் இருப்பு உணர்வை மறைக்க முடியாது. இப்ப கயிறு இருக்கிறது, அது பாம்பாக நமக்கு தெரிகிறது. கயிறை அரை இருட்டு மறைப்பது ஆவரணம். அதற்கு பின்பு அது பாம்பாக தெரிவது விக்ஷேபம். ஆனால் அது பாம்பாக தெரியட்டும், எதுவாக தெரியட்டும், ஆனா ஏதோ ஒன்று அங்க இருக்கிறது அல்லவா. கயிறு இல்லாம அதை நீங்க பாம்பா பார்க்க முடியாது. கயிறே இல்லாம எம்டியா இருக்கிற இடத்துல நீங்க பாம்பை உங்க கண்ணால பார்க்க முடியாது. கயிறுன்ற ஒன்று இருக்குது, அது அரை இருட்டுனால அது பாம்பாக வேற விதமாக அதே தோற்றத்துல வேற ஒரு வஸ்துவாக நமக்கு தெரிகிறது. அப்ப ஏதோ ஒரு வஸ்து அடிப்படையில் அங்க இருந்தாதான் அது வேறொன்றாக நம்மால் உணரப்படுகிறது. அதுபோல நாம நீங்க மனிதராக நினைத்துக்கலாம், ஆணாக நினைத்துக்கலாம், பெண்ணாக நினைத்துக்கலாம், எப்படியாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்களை பற்றி நான் ஒரு சரீரம், நான் ஒரு ஜீவன், நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் இவையெல்லாம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தினால் வரக்கூடிய விக்ஷேப விதமான கற்பனைகள். ஆனா இந்த கற்பனையெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நீங்க எப்படி உங்களை பத்தி நீங்க யோசிச்சாலும் இப்படி யோசிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு அடிப்படையான கயிறு போல ஏதோ ஒரு பேஸ் ஒரு இல்லாம நீங்க இப்படி கற்பனை பண்ண முடியாது. கயிறுன்னு ஒண்ணு இல்லாம பாம்புன்னு கற்பனை பண்ண முடியாது. அதுபோல நான் ஒரு உடல், நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நான் ஒரு குடும்ப தலைவி, நான் வேலை நீங்க எப்படியெல்லாம் உங்களை இந்த உலகத்துல நீங்க உணர்ந்தீர்கள் என்றாலும் அந்த உணர்தல் என்பது பாம்பு போல ஒரு தவறான ஒரு உணர்வு. ஆனால் அப்படி உணர வேண்டும் என்றாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு சத்திய உணர்வு இல்லாமல் நீங்கள் அதில் மித்திய உணர்வை காண முடியாது. அப்ப எல்லா காலத்திலும் அழிக்க முடியாது, அழியாமல் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பேரு தான் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? பியூர் கான்சியஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ். இது இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு ஒரே ஒரு உணர்வு தான், அது ஏகமாக இருக்கிறது. அதுல அநேகமாகலாம் கிடையாது, ஒரே ஒரு உணர்வாக இருக்கின்றது. சோ அதுதான் சத்து. இப்ப இந்த சத்து இருப்பது, இதற்கு நேர் எதிர்ப்பதம் பாத்தீங்கன்னா அசத்து. 3 காலத்திலும் உருவாகவே இந்த என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அது உருவாக்கப்பட முடியாதது, இல்லாதது, அப்படிப்பட்டதை தான் நம்ம அசத்து என்று சொல்லுகின்றோம். உதாரணத்திற்கு
முயல் கொம்புன்னு ஒரு சப்தத்தை பயன்படுத்தினா முயலுக்கு கொம்பே கிடையாது, முயலுக்கு காது தான் இருக்கும். ஆனா நம்ம முயல் கொம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது, மலடி மகன் அப்படின்ற ஒரு சப்தத்தை பயன்படுத்துவது. மலடி அப்படின்னா அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தன்மையில் இருப்பவர்கள், அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற அந்த சப்தத்திற்கு எந்த விதத்திலும் அதற்கு அர்த்தம் பொருந்தாது. அதுபோல சத்து என்றால் இருப்பது, அசத்து என்றால் இதுவரை இந்த சிருஷ்டியிலே எதிலுமே இல்லாதது, அப்படி ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பே இல்லாததை தான் நம்ம என்ன சொல்லுகின்றோம்? அசத்து என்று சொல்லுகின்றோம். இப்ப அசத்தை பத்தி நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா இல்லாததை பத்தி நம்ம ஒன்னும் யோசிக்க போறது இல்லை. ஆனா இப்ப நம்ம அனுபவத்துல இருக்குது, அது சத்தா அல்லது அசத்தா அப்படிங்கிற கேள்விதான் வருது. இந்த உலகம் நம்ம அனுபவத்துல இருக்குது, இந்த உலகம் அனுபவத்துல இருக்கும் போது இது பொய்யானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகமே நிஜமானதா, இல்லது நான் என்ற இந்த சரீரம் நிஜமானதா அப்படின்ற கேள்வி வரும்பொழுதுதான் மித்யா என்ற அந்த சப்தம் நமக்கு அங்கே சாஸ்திரங்களே சொல்லப்படுகிறது. அனுபவத்திலே இருக்கின்றது, ஆனால் அறிவால் ஆராய்ந்தால் அந்த அனுபவமானது பொய்யானதாக நம்மால் அறிவுக்கு புலப்படுகின்றது எதுவோ அதுதான் மித்யா. காணல் நீர் இருக்கின்றது, கண்களால் பார்க்கின்றேன், என்னால் தெரிகிறது, என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையில் காணல் நீர் அங்கே இருக்கிறது என்றால் அது கிடையாது, அது புத்தியில் தான் நடக்கின்றது. அதுபோல நம்மால் உணரப்படுகின்ற அனைத்தும் ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி மூன்றும் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் ஞானமான இந்த அறிவிலிருந்து ஆராயும் போது இது மூன்றுக்கும் இருப்பு இருக்கிறதா, இது மூன்றும் நிலையானதா, மாற்றம் அடையக்கூடியதா என்று பார்த்தால் மாற்றம் அடையக்கூடியது. அதனால் அது மித்தியா ஆனது. எது எந்த காலத்திலும் மாற்ற முடியாததோ மாறாததோ அதுதான் சத்தியமாக இருக்க முடியும். அப்படி என்றால் அதுதான் உண்மை. சத்தியம் என்றாலும் உண்மை என்றாலும் சத்து என்றாலும் ஒரே விதமான அர்த்தங்கள் தான், வேறு அர்த்தங்கள் கிடையாது. அப்ப சத்து என்றால் இருப்பு உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதுக்கு அடுத்து வருவோம். சித்து என்றால் என்ன? சித்து என்றால் என்னன்னா ஞானஸ்வரூபக. அதெல்லாம் தத்துவபதத்துல நம்ம படிச்சிருக்க ஞாபகம் வரணும். சித் கிம் அப்படின்னு வந்தா ஞானஸ்வரூபக, அறிவு சொரூபமாக எது இருக்கிறதோ. நாம் ஏற்கனவே பார்த்த அந்த இருப்பு உணர்வு, அது இருப்பு உணர்வாக மட்டும் இல்லை, அது அறிவு சொரூபமாகவும் இருக்கின்றது. அதற்கடுத்து ஆனந்தம் என்ற சப்தம் வரும். அப்படின்னா என்ன? அது சுகஸ்வரூபமாகவும் இருக்கின்றது. எது ஒன்று மாறாதது, எது ஒன்று இருப்பு உணர்வாக இருக்கின்ற அந்த இருப்பானது ஜடம் கிடையாது, அது அறிவு சொரூபமாக இருக்கிறது, ஆனந்த சொரூபமாகவும் இருக்கிறது. இந்த அனைத்தும் சேர்ந்தது எதுவோ அதுதான் சச்சிதானந்தம், அதுதான் ஆன்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் சைத்தன்யம். வெவ்வேறு விதத்துல ஒரே சத்தியத்தை நமக்கு விளக்கி நம்மளுடைய ஜீவ புத்திக்கு புரிவதற்காக அவங்க என்ன பண்றாங்க? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார்கள். அப்ப அறிவு சொரூபம் என்றால் எதை அறிவு சொரூபம் என்று சொல்லுகின்றோம்? எந்த ஒரு அறிவு மாறுதல் அடைய முடியாதோ, எந்த ஒரு அறிவு வளர்ந்து கொண்டே செல்லாதோ, எந்த ஒரு அறிவு முழுமையான முற்றறிவு, மெய்யறிவு, அனைத்து அறிவுகளுக்கெல்லாம் அறிவாக இருப்பது எதுவோ. இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா உங்களுக்கு தலைதான் வலிக்கும். பட் இருந்தாலும் இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்குமே அர்த்தத்தை கான்டம்ப்ளேட் பண்ணாதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அறிகின்ற அனைத்து அறிவுகளுக்கும் எது அறிவாக இருக்கின்றதோ, எந்த ஒரு அறிவு மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அறிவு நிலையான அறிவு கிடையாது. அந்த மாற்றுதல் அடைகின்ற அந்த அறிவுக்கெல்லாம் ஆதாரமாக எந்த அறிவு இருக்கின்றதோ அதுதான் சித்து. எந்த ஒரு அறிவு மாறுதல் அடைய முடியாமல் முழுமையான அறிவாக இருக்கிறதோ, அப்படின்னா இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யோசிங்களேன். எந்த ஒரு அறிவினால் இன்னொரு அறிவினால் அதை மாற்ற முடியுமோ அந்த ஒரு அறிவு முழுமையான அறிவு கிடையாது. எந்த ஒரு அறிவை மற்ற எந்த ஒரு அறிவினாலும் அழிக்க முடியாதது அல்லது அசைக்க முடியாதது அந்த அறிவே மெய்யறிவு.
பிரம்மமான இருப்புணர்வு எப்படி அறிவாக இருக்கும்னு கேள்வி கேட்டா, இங்க வெளியே படைக்கப்பட்டிருக்க இவ்வளவு விஷயங்களும் மாயையிலிருந்து விக்ஷேபமாக உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப மாயையே பொய்யானது, அது நம்ம அப்புறம் வருவோம். அந்த பொய்யானதுக்கே இவ்வளவு அறிவுகளால இவ்வளவு படைப்புகள் இருக்குதுன்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஒண்ணு ஜடமா இருக்க முடியுமா? அது ஜீரோ கிடையாது, அது ஹோல்னஸ், அது இன்க்ளூசிவ்னஸ், அது பூரணம். பூரணத்துல இருந்துதான் ஒன்று உருவாகி இருக்கிறது, அதுவும் பூரணமாகத்தான் இருக்கும். எம்டியா, அதாவது நீங்க சூன்யத்துல இருந்து எதுவுமே உற்பத்தி ஆக முடியாது. அடுத்த பாடல் சூன்யத்தை பத்தி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இதற்கு அடுத்த பாடல், புரியுதுங்களா? சூன்யமான ஒண்ணுமே இல்லாத தன்மையில இருந்து ஒண்ணுமே உற்பத்தி ஆக முடியாது. இப்ப இந்த ஒரு சிருஷ்டி மாயையாவே இருக்கட்டும், இது பொய்யானதாவே இருக்கட்டும், ஆனா பொய்யானதா இருக்கிறது சூரியன் ஒளியை தருது, சந்திரன் ஒளியை தருது, நம்ம மூச்சு விடுறோம், நம்ம பிராணன் இயங்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்குல்ல, அதோட ரொட்டீன்ல ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு லாஜிக்கலான ஒரு படைப்புங்கிறது இப்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இந்த சிருஷ்டியானது இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு செடி ஒண்ணு மாதிரி இயங்குது, மனிதன் ஒரு மாதிரி இயங்குறான், ஒவ்வொரு விலங்குகள் ஒவ்வொரு மாதிரி இயங்குது. அப்ப இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு விதமான அறிவு இருக்குது. இந்த அறிவு எல்லாம் இப்படிலாம் இயங்க வேண்டும் என்று படைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமான ஒரு அறிவு இருந்திருக்க வேண்டுமா இல்லவா? அந்த அறிவை தான் நம்ம இறைவன் நம்ம சொல்லிடுறோம், இதெல்லாம் இப்படி படைச்சிருக்கான்னு. அப்ப அந்த இறைவனே நம்ம எங்க வந்துடுறோம்? பிரம்மமும் மாயாவும் சேர்ந்தது ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இதுங்களா? ஈஸ்வரனால் தான் இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சா, அப்ப அந்த இடத்துல அப்ப அந்த பிரம்மமும் மாயாவும் சேரும் போது, மாயா ஜடம், பிரம்மம் சேத்தனம், இது ரெண்டும் சேரும் போதுதான் கிரியேஷன் ஆகுதுன்னா, அப்ப பிரம்மம் எப்படி அறிவற்றதாக இருக்க முடியும்? பிரம்மமானது சச்சிதானந்த சொரூபம், அதாவது அது இருப்புணர்வாகவும் அறிவு சொரூபமாகவும் சுகஸ்வரூபமாகவும் இருப்பதற்கு பேருதான், அதுதான் லட்சணமே. நீங்க அதுல கொஸ்டினே பண்ண முடியாது. இப்ப ஒரு ஆழமான ஒரு தூக்கத்துல இருந்து காலைல வரோம், தூக்கம் டார்க்னஸ்ல இருந்து தான் நம்ம காலைல எந்திரிக்கும் போது நம்ம மனசு புத்தி எல்லாமே அது வெளிப்படுது. அப்ப அந்த டார்க்னஸ்ல எங்க இருந்துச்சுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, எங்க போச்சு அது? இப்ப நீங்க பேசிட்டு இருக்க அறிவு நைட் எங்க போச்சு? தூக்கத்துல போயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப எங்க போச்சுன்னே தெரியலங்கிறனால அந்த நேரத்துல நமக்கு அந்த தூக்கத்துல அறிவுன்னு ஒண்ணு இல்லைன்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியுமா? அது வெளிப்படாத தன்மையில இருந்திருக்குமே தவிர, ஆனா இல்லைன்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அங்க இருந்திருந்தா தானே காலையில நமக்கு இப்படி யோசிக்க முடியுது. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. அது வெளிப்படாம இருந்தது, வெளிப்படுது. அது போல பிரம்மமானது அறிவு சொரூபமாக இருக்கிறது. அந்த அறிவு சொரூபம் எப்பொழுதும் மாறுதல் அடைவதில். இப்ப நீங்க எல்லாம் உட்காந்து இவ்வளவு கேள்விகள் நம்ம இவ்வளவு பேசுறோம்னாலே நமக்கு ஒரு அறிவு எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துக்கிட்டே இருக்குது உள்ள இருந்து. அந்த அறிவு சொரூபம் அந்த சாட்சி சொரூபம் மாறுவது அடைவதே கிடையாது. அது எப்பொழுதும் அதுவாவே இருக்குது. அது ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது, அது ஆத்மா மட்டும்தானே தவிர வேற ஒரு தனி அறிவே கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு அறிவு தான். நம்ம ஒரு விதையில இருந்துதான் இவ்வளவு பெரிய மரம் வருது. அந்த விதைக்குள்ள இந்த இவ்வளவு பெரிய மரத்துக்கான அறிவு உள்ள இருக்கா இல்லையா? ஒரு டிஎன்ஏக்குள்ள அதனோட மொத்தமும் இருக்கா இல்லையா? அப்ப இந்த பிரம்மம் என்ற அந்த முற்றறிவு மெய்யறிவுல இருந்துதான் அதுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா இது மொத்தமுமே இயங்காது. இது நம்ம எதுவுமே இயக்கமற்ற அலைவா நம்ம இருக்கிறோமே நமக்குள்ள, அதுவே அந்த அறிவு சொரூபம் தான். வேற என்ன இருக்கு? அந்த அறிவு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க இருக்கீங்களான்னு உங்களை கேட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போகுது. நான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க, ஜடமா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்து ஜடம்னு சொல்லிட்டீங்களே, நான் தான் இவ்வளவு அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறேனே அப்படின்னு வருதா இல்லையா? இப்ப எது உங்களை பார்க்க வைக்கிறது, எது உங்களை கேட்க வைக்கிறது? கேட்பதற்கு உண்டான கருவிகளையும் பார்ப்பதற்கு உண்டான கருவிகளையும் எதை பார்க்க வைக்கிறதோ கேட்க வைக்கிறதோ அவை அனைத்திற்கும் உள்ளிருந்து எது இயக்குகிறதோ அதுதான் அந்த அறிவு சொரூபம். அது அனைத்தையும் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம சைத்தன்யம், ஆத்மான்றோம். அது நான் என்ற இருப்புணர்வு. அது முழு. நீங்க அந்த அறிவு அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இந்த ஜீவ புத்தியில இருக்கக்கூடிய அறிவுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஜீவ புத்தியில இருக்கக்கூடிய அறிவு வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. நீங்க டாக்டர் படிச்சா ஒரு அறிவு வரும், இன்ஜினியர் படிச்சா ஒரு அறிவு வரும், புத்தகம் படிச்சா ஒரு அறிவு வரும். இந்த அறிவு அப்டேட் ஆகிட்டே போகுது. ஆனா இந்த அறிவுக்கு ஒரு முழுமையே கிடையாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த சிருஷ்டியில இருக்கிறது எல்லாம் படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு நம்ம அறிவை வளர்த்து கொண்டே போறது ஜீவனாகிய நாம்
ஒரு என்ன சொல்றது, மனிதனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவ புத்தியில ஏற்படுகின்ற அறிவோட வளர்ச்சி தான். அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஒரு முடிவே கிடையாது. எங்க போய் முடியும் அது? நீங்க ஈஸ்வரனானதான் போய் முடியும். ஈஸ்வரனா எங்க போய் ஆவறது? அப்ப இந்த அறிவு ஆனது ஜடத்தில் ஏற்படுகின்ற அறிவு. அந்த அறிவு இயங்குவதற்கு ஏதோ ஒரு அறிவு ஆதாரமாக இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? சித்து என்று சொல்லுகின்றோம். இருப்பு உணர்வாகவும் அறிவு உணர்வாகவும் ஆனந்த உணர்வாகவும் இருக்கிறதுன்ற அதோட லட்சணத்தை நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. பிரம்மம் ஆன்மா அப்படின்னா ஆன்மா அறிவு சொரூபமானது. அது இருப்பு சொரூபம். இருப்பு என்ற நான் என்ற இருப்பு என்ற உணர்வாக இருக்கிறது, சுகஸ்வரூபமாக இருக்கிறது. இதுதான் அந்த சீடன் கேட்ட கேள்விக்கு குருவானவர் பதில் சொல்றார். நம்ம தத்துவபோதத்துல என்ன படிச்சோம்? ஆத்மா கக அப்படின்னு வரும்போது சச்சிதானந்த ஸ்வரூபக அப்படின்னு சொல்றாரு. ஆத்மானா அதோட லட்சணம் இப்படி இருக்குது. இப்ப இது செல்போனுனா இதோட லட்சணம் சொல்ற மாதிரி நம்ம சாஸ்திரமும் நம்ம முன்னோர்களும் ஆத்மானா இந்தந்த தன்மைகள் அதுக்கு இல்லாம இருக்கவே முடியாது, இந்த தன்மைகள் இருந்தாதான் அது அந்த தன்மைகளோட இருக்குது, அவ்வளவுதான். அந்த தன்மைகள் இல்லாட்டினா அது ஜடத்துக்கு வந்துருது. அப்ப அது 3 காலத்திலும் மாற்ற முடியாத, அழிக்க முடியாத, மாறுதல் அடையாத ஒரு உணர்வாக இருக்குதுன்னு நம்ம புத்தியில புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? புத்தியில செவ்வகமா இருக்குமா, கட்டமா இருக்குமா, வட்டமா இருக்குமா, இல்ல ஒரு அப்படிலாம் கிடையாது. அது வெறும் இருப்பு உணர்வு. இருப்பு உணர்வுனா என்னங்க அப்படின்னா, நீங்க இருக்கிறீங்களான்னா நான் இருக்கிறேங்க நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, என்னவா இருக்கிறீங்கிறது தான் அடுத்த கேள்வி. நீங்க ஆணா இருக்கீங்களா, பெண்ணா இருக்கீங்களா, உயிரோட இருக்கீங்களா, உயிரோட இல்லையா, புத்தி இருக்கா, புத்தி இல்லையா, மனம் இருக்கா, இதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் அடுத்தது உபாதிகள்ல வந்துடும். ஆனா அந்த உபாதிக்கு காரணம் நீங்க இருக்கீங்களான்னா நான் இருக்கிறேன். அப்ப நான் இருக்கிறேன்ற அந்த ஒரு உணர்வுக்கு அழிவு கிடையாது. அந்த உணர்வு தான் இருப்பு உணர்வு. அந்த உணர்வு அறிவு சொரூபமாக இருக்கிறது. அது ஜட சொரூபம் கிடையாது. நீங்க அறிவு சொரூபமா இருக்கிறதுனாலதான் இது அனைத்தையும் அறிகிறீர்கள், உங்களால் பார்க்கப்படுகிறது, உங்களால் என்ன பண்ண முடியுது? அப்சர்வ், சாட்சியாக அனைத்தும் உள்வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, அது சுகஸ்வரூபமாக இருக்கிறது. இது 3 ஆத்மாவுக்கான லட்சணம். இந்த லட்சணத்தை அப்படியே நம்ம இது இப்படிதான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான், இத பேஸ் பண்ணி தான் இது இல்லாததெல்லாம் நாமல்லன்னு நம்ம என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். ஒரு ஐடியல் ப்ராடக்ட் ஒன்று இருந்தாதான் டூப்ளிகேட் ப்ராடக்டை ஐடியலை வச்சு கம்பேர் பண்ணி இது டூப்ளிகேட் நம்ம தூக்கி போடுற மாதிரி. ஐடியல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஆத்மானா லட்சணம் இப்படி இருந்தாதான், இந்த உணர்வுல இருக்கிறது தான், இந்த தன்மையில இருக்கிறது தான் ஆத்மா. இந்த தன்மைக்கு உட்படாதது எல்லாமே உபாதி அல்லது ஜடஸ்வரூபம், மாயாஸ்வரூபம். இது நீக்கப்பட வேண்டியவை. அதை நான் அல்ல என்று நீக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. நான் அப்படி என்பது இருப்பு உணர்வாகவும் அறிவு சொரூபமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் இருப்பதுதான் என்னுடைய உண்மையான நான். புரியுதா இல்லைங்களா? அதை தவிர வேற எதையெல்லாம் நான் என்று நான் நினைக்கிறேனோ அவை நான் அல்ல என்று நாம் நேத்தி என்று அதை ஒதுக்கிவிட்டு, எது அதுவாக நான் இருக்கிறேன், அந்த அதுவாகனா தத்துவமசின்னு சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்துக்கான அர்த்தம் என்ன? அதுவாகனா எதுவாக இருக்கிற? சச்சிதானந்த சொரூபமா இருக்கிற. அப்ப சச்சிதானந்த ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா, வார்த்தைக்குள்ளேயே நம்ம திருப்பி பேசாம, இப்ப சச்சிதானந்த ஸ்வரூபம்னா என்னது? என்னுடைய இருப்பு உணர்வு. அந்த இருப்பு உணர்வு ஆனந்த ஸ்வரூபமா இருக்குது, அது அறிவு ஸ்வரூபமா இருக்குது. அதுதான் எப்படி சூரியன் தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தருது. சூரியன் இல்லாட்டி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் எங்க இருக்க முடியும்? நாம இயங்குறது எல்லாமே என்னது? சூரியனோட வெளிச்சம் தானே காரணம். அது போல இந்த ஆத்மாவுடைய சுயம் பிரகாசமான இந்த அறிவு சொரூபத்தில இருந்து தான் அனைத்தும் அறிவை பெறுகிறது. புரியுதா இல்லைங்களா? இந்த எல்லாமே அறிவு சொரூபமா இயங்கணும்னா அதுக்கு மூல அறிவாகிய ஒன்று, அது எல்லா அறிவுக்கும் அறிவாக இருந்தாதானே அதை மற்றதெல்லாம் அதுல இருந்து அறிவு பெற முடியும். சூரியனோட வெளிச்சத்தினாலதான் இந்த உலகத்துல எல்லாமும் வெளிச்சம் ஏற்பட்டு நம்ம ஒவ்வொன்றும், அது செடி வளருது, தாமரை பூப்பது, நமக்குள்ள சக்தி, இது எல்லாம் என்னது? சூரியன் தான் காரணம். அப்படின்ற மாதிரி ஆத்மான்ற அந்த முழுமையான அறிவில இருந்துதான் மற்ற அனைத்து விதமான அறிவுகளும் வெளிப்பட்டு இருக்க முடியும்ங்கிற அந்த புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய நோக்கம். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? சத்தோடு சித்து ஆனந்தம்,
சச்சிதானந்தம்னா என்ன அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? 3 காலத்திலும் அழியாதது, மாறாதது, அழிக்க முடியாதது அறிவு முழுமையான அறிவு எதுவோ, சிற்றறிவுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன அறிவுனா நம்ம இந்த லோக அறிவெல்லாம் இருக்குல்ல, இந்த அறிவு அங்க சொல்லவே கிடையாது. இந்த எல்லா அறிவுக்கும் எது ஒரு மூல அறிவா இருக்கிறதோ, ஆதாரமாக இருக்கிறதோ, அறிவு சொரூபமாக இருக்கிறதோ, அது சுகஸ்வரூபமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சமம். சமம்னா என்னது? ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே இதாக இருக்கின்றது, சமமாக இருக்கின்றது. திறம்னா என்னது? ரொம்ப திடமான. சாட்சி. சாட்சினா என்னது? அனைத்திற்கும் சாட்சி சொரூபமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் எது சாட்சியாக இருக்கிறதோ, ஏகம் ஒன்றாகவே இருக்கிறது, அநேகம் கிடையாது, நிறைய இல்ல, ஒன்னே ஒண்ணுதான். அது சாட்சி சொரூபமா இருக்குது, அது ஸ்திரமா இருக்குது, அது சமமா இருக்குது, அது ஆனந்தமா இருக்குது, அது அறிவு சொரூபமா இருக்குது, அது இருப்பு உணர்வா இருக்குது. நித்தியம். அடுத்த வார்த்தை என்ன பண்றாரு? நித்தியம். நித்தியம்னா என்னது? அனித்தியம்னா இல்லாதது, நித்தியம்னா எப்பொழுதும் எட்டர்னல், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது. வியாபி, எங்கும் வியாபித்து உள்ளது. அப்ப ஆன்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு, ஆன்மா என்ற அந்த பதத்துக்கான லட்சணம் இப்ப உதாரணத்துக்கு லட்டு எப்படி இருக்கும்? அது உருண்டையாக இருக்கும், பூந்திகள் அனைத்தும் சேர்ந்து இருக்கும். அந்த லட்டு இனிப்பாக இருக்கும். அதுல கடல மாவுல அது பண்றது, ஏதோ ஒரு மாவில் அது செய்திருக்கிறார்கள். அது எண்ணெயில் போட்டு அதை வறுத்து எடுத்து அதை பிடித்தால் அது ஒரு லட்டுக்கு நீங்க வியாக்கியானம் கொடுக்கணும்னா, நீங்க அது உருண்டையாக இருக்கும்னு சொன்னா அது ஒரு ஆங்கிள், அதுக்கு அது பூந்திகள் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் அது கரெக்ட். அது இனிப்பாக இருக்கும் என்றாலும், அப்ப ஒரு லட்டுக்கே நம்ம பல ஆங்கிள் அதுக்கு மீனிங் சொல்ல முடியுமா இல்லையா? ஒரு பொருளுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கிறது. ஆனா இதை நான் என்ன சொன்னாலும் அது லட்டோட டேஸ்ட் ஆகுமா? அதை பத்தி நான் எடுத்து சொல்றேன். லட்டுங்கிறத டேஸ்ட் பண்ணாதான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா அதை டேஸ்ட் பண்ணவங்க தான் இது உருண்டையா இருக்குது, இது பூந்தியா இருக்குது, இதுல இந்த இனிப்பா இருக்குது, இதெல்லாம் எப்படி சொல்றாங்க? அதை டேஸ்ட் பண்ணவங்க தான் இப்படி சொல்றாங்க. அதை செஞ்சவங்க தான் இப்படி சொல்ல முடியும். செய்யாதவங்க சொல்ல முடியுமா? பார்க்காதவங்க சொல்ல முடியுமா? லட்டை பத்தி, ஒரு லட்டை பத்தி ஒருத்தவங்க சொல்லணும்னா லட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதை அவங்க டேஸ்ட் பண்ணியிருந்தாதான் அது உருண்டையா இருக்கும். அது பூந்தி லட்டுன்னு சொல்லலாம், அல்லது இன்னும் நிறைய லட்டு இப்பெல்லாம் வந்திருக்கு, ஏதோ ஒரு டைப் ஆஃப் லட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? குறிப்புகளை எழுத முடியும். அப்ப இங்க ஆன்மா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, ஆன்மாவன்னா என்னன்னு உணர்ந்தவன் தான் ஆன்மாவை பத்தி சொல்ல முடியும். அப்ப அது எப்படி எப்படிலாம் அது தன்மையா, எந்த தன்மையெல்லாம் சேர்ந்தது அப்படின்னாதான் இதெல்லாம் இப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்மான்னு நம்ம சொல்றோம். அததான் சாஸ்திரம் சொல்லுது. அதை தான் இங்க என்ன பண்றாங்க, மாஸ்டர்ஸ் என்டாஸ் பண்ணி அதை அவங்களோட இதுல என்ன விளக்குறாங்க. அப்ப அவங்க விளக்கும் போது என்ன சொல்றாங்க? எல்லா காலத்திலும் அழியாம இருக்கிறது, அறிவு சொரூபமா இருக்குது, ஆனந்த சொரூபமா இருக்குது, சமமா இருக்குது, ஸ்திரமா இருக்குது, சாட்சியாக இருக்குது, ஒன்னாக மட்டும் ஒன்றே இருக்குது, அநேகமா இல்ல, ஏகமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அத்வைதமாக இருக்கின்றது, நித்தியமாக இருக்கின்றது, எப்பொழுதும் இருக்கிறது, அழியாதது. நித்தியம்னா என்னது? அழியாதது, வியாபித்து இருப்பது, இப்படி எல்லாம் இருப்பதுதான் ஆன்மா. நீ அதுவாக அறிந்து. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அது வேற யாரும் கிடையாதுப்பா, நீதான் அது அப்படிங்கிறாரு. நான் என்ற உனக்கு இருக்கிற இந்த உணர்வு தான் இந்தந்த தன்மைகள் எல்லாம் கொண்ட, அதுதான் உன்னோட உண்மையான சொரூபம். நீ அதுவாக அறிந்து பொத்தோடு சடம் துக்காதி பொருந்து பேதங்களான. பொத்தோடுனா என்னது? அசத்து. பொத்துனா பொய், சத்துனா உண்மை, அசத்துனா பொய். அப்ப பொய்யான அறிவுக்கு எதிர்ப்பதம் என்னது? ஜடம். ஒன்னு அறிவா இருக்கிறது, இன்னொன்னு முட்டாளா இருக்கிறதுங்கிறது போல, சித்துக்கு நேர் எதிர்ப்பதம் ஜடம், சத்துக்கு நேர் எதிர்ப்பதம் அசத்து. இருப்பாக இருப்பது, இல்லாதது உருவாகாதது, இருப்புன்ற ஒரு தன்மை இல்லாததுதான் அசத்து. ஜடம் அறிவற்றது. துக்கம் ஆனந்தத்துக்கு நேர் எதிர்ப்பதம் எது? துக்கம். சோ அப்ப ஜடம் துக்க ஆதி இது போன்ற நம்ம சமம், திறம், சாட்சி, ஏகம். ஏகம்னா என்னது? அதற்கு எதிர்ப்பதம் என்னது? அநேகம், ஒன்று. அதற்கு எதிர்ப்பதம் பல. நித்தியம், அதற்கு எதிர்ப்பதம் அனித்தியம். அதுபோல இவை எல்லாத்துக்கும் எதிர்ப்பதமாக பொத்தோடு சடம் துக்காதி பொருந்து பேதங்கள், இந்த மாதிரியான பலவிதமான பேதங்கள் ஆன
இந்த பஞ்சகோசம் என்ன சொல்றாரு? குத்திர பஞ்சகோசம்னா என்னது? வஞ்சகம் செய்யக்கூடிய, தீமையை விளைவிக்கக்கூடிய தந்திரத்தன்மை கொண்ட இந்த பஞ்சகோச குகையை விட்டு வெளியே ஆவாய். ஒரு குகைக்குள்ள போனானா குகையில பள்ளி இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், பூரா இருக்கலாம், அல்லது தவளை இருக்கலாம், வௌவால் இருக்கலாம், எதையோ கிருமிகள் எல்லாம் ஒரு குகைக்குள்ள இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு குகைக்குள்ள போனா என்ன இருக்குன்னே நமக்கு தெரிய முடியாது. அது போல இந்த பஞ்ச கோஷங்கிற இந்த குகைக்குள்ள நம்ம என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரி ஜடம், துக்கம், இது போன்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறதா இந்த பஞ்ச கோஷம். இந்த கோஷம் நீ கிடையாது. அதுதான் சொல்றாரு, உனக்கு துக்கத்தை ஏற்படுத்துகின்ற, உன்னை அஞ்ஞானத்தில் போடுகின்ற இந்த 5 கோஷமும் நீ கிடையாது. நீ இது இல்லாதல் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மஸ்வரூபம், நீ சைத்தன்யம். அதுக்குதான் லட்சணம் இவ்வளவுத்தையும் கொடுத்து, அதற்கடுத்து இந்த லட்சணம் எல்லாம் நீ என அறிந்து, நீ இல்லாததுல இருந்து நீ விடுபடு. புரியுதா இல்லைங்களா? நீ இல்லாதது எது? இந்த கோஷங்கள் நீ இல்ல, அதுல இருந்து நீ விடுபடு அப்படின்னு சொல்லி சீடனுக்கு குருவானவர் உபதேசம் கொடுக்கிறார். அதுக்கான அர்த்தத்தை படிப்போம். சச்சிதானந்தமாயும் சமமாயும் நிலையாயும் சாட்சியாயும் ஏகமாயும் அழிவற்றதாயும் வியாபகமாயும் பஞ்ச கோஷங்களுக்கும் ஆதாரமான ஆன்மாவாகவே உன்னை அறிந்து கொள்வாய். அசத்து, சடம், துக்கம் முதலான பேதங்களை பொருந்தி விபரீத தன்மைகளோடு கூடிய அனாத்மாவான வஞ்சகம் பொருந்திய 5 கோஷங்கள் ஆகிய குகைகளை விட்டு விலகி நிற்பாய். ஆத்மாவுக்கு எதிர்ப்பதம் என்னது? அனாத்மா. அதான் சொல்லியிருக்காரு. அசத்து, சடம், துக்கம் முதலான பேதங்கள் இதெல்லாமே என்னது? நீ கிடையாது. இதெல்லாம் பேதங்களை கொடுக்கக்கூடியது, துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் 5 கோஷங்களுக்குள் இருக்கின்றது. அந்த 5 கோஷங்கள் நீ கிடையாது. எது 5 கோஷங்கள்? ஏற்கனவே பார்த்திருக்கோம் நாம. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷமும் நீ கிடையாது. இந்த 5 கோஷமும் இருப்பதற்கான, வெளிப்படுவதற்கான ஆதாரமா இருக்கிறதான ஆத்மா தான் நீயே. இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய சரீரம் இருக்கு, என் சரீரத்தை சுத்தி ஒரு 5 விதமான துணிகளை நான் கட்டுறேன் அப்படின்னா, இல்ல ஒரு கம்பு இருக்கு, கம்பை சுத்தி நம்ம ஒரு துணியை சுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒரு 5 லேயர்னா, கம்பு இல்லாம துணியை சுத்த முடியுமா? ஏதோ ஒண்ணு அது வச்சுதானே நம்ம அதுல சுத்த முடியுது. அப்ப ஏதோ ஒண்ணு அதுக்கு ஆதாரமா இருக்குல்ல. அது போல இந்த 5 கோஷத்துக்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ அது நீயே. அந்த 5 கோஷமும் நீ அல்ல அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். நல்லது.